மேடம், குட் மார்னிங் மேடம். சாரி பா டிலே மேடம். இத படிச்சு பாருங்க. சும்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் பின்னி வச்சுக்கிறேன். என்னங்குது இந்த ஊருக்கு வந்திருந்து வரோம் போறோம்லாம் அடிக்கிறான். வர வர நான் கோர்ட்டுக்கு போறதை விட ஆஸ்பத்திரிக்கு போறதா ஜாஸ்தியா இருக்குது. தாலி கட்டின உடனே தள்ளி வச்சிடலாம் நினைச்சேன். நீ பண்ண லேட்டால அந்த ஆள் முதலிருக்கு வந்து முரட்டு தரமா நடந்து என் வாழ்க்கையை பாழாக்கிட்டான். வாட்? முதலிரவு நடந்துருச்சா? இந்த ஒரு பாயிண்ட் போதும் மேடம். எப்ப உங்க அனுமதி இல்லாம முதலிரவு நடந்துச்சோ இட்ஸ் கால்ட் ரேப்பிங் அட்டெம்ப்ட். அதுக்கு எப்படி 7 வருஷம் கண்டிப்பா உண்டு. அப்புறம் உங்களை முதல்வருக்கு முன்னாடி உங்களை அங்கங்க தொட்டிருப்பானே, அதுக்கு புதுசா சட்டம் வந்திருக்குது, ஈவ் டீசிங் பேரு. அதுக்கு ஒரு 3 வருஷம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி 10 வருஷம் அவனை கம்பெனி வச்சிருக்க. கம்பி சொல்லாத. போய் போலீஸ் கூட்டிட்டு வந்து ஏதாவது செஞ்சா அந்த உள்ள போட்டுடு. வந்த விஷயத்தை சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். அழகசாமி அவரோட சம்சாரத்தை பலவந்தமா கெடுத்திருக்காரு. யாருங்க கெடுத்தது? அவர் சம்சாரத்தீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்கார சம்சாரத்தீங்களா? என்ன சிரிப்பு? வாய் சிரிப்பு. இத பாருங்க, புருஷனாவே இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவன் தொடர்ந்து சட்டப்படி குற்றம். இது மட்டும் சட்டத்தில் இருக்காங்க. எடா கையா? பக்கத்துல பொம்பளை போலீஸ் இருக்காட்டி கைய வச்சு பேசுறான் பாரு. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் நம்ம கிட்ட வர்றானுங்க ஐயா. சட்டம் போடுறது மட்டும் அவங்க இஷ்டத்துக்கே போட்டுக்கிறாங்க. மரியாதைக்காக ஒரு வாரத்தை நம்ம கிட்ட கேட்டாங்களா? அவனு சொல்லட்டா? பேசிட்டு இருக்கிற மேல அப்புறம் சொல்றான். சரி, கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பொண்ணு இதுக்கு சம்மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்பம் பண்ணி வச்ச கல்யாணம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா, நான் சம்மதிக்கல. சம்மதிச்ச மாதிரி நடிச்சேன். எதுக்குன்னா எங்க அப்பா ஒரு பைத்தியம். இவர் பைத்தியங்கிறதால தான் எங்க அம்மா சாகர வரைக்கும் பிரிஞ்சே வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கலனா சொத்து பூரா இவர் பேர்ல எழுதிடுவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதனாலதான் சம்மதிச்சேன். என்ன வைத்தியம் சொன்னபடி செஞ்சுட்டா என்ன பண்றது? இத்தனை நாள் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த பிரச்சனை சொல்ல வச்சிருச்சு. ஆமாங்க, இவர் வைத்தியா, நான் வைத்தியா, அது பாருங்க அம்மா வைத்தியா, எல்லாரும் வைத்தியா. அழகு, நீங்க சும்மா இருங்கயா. இந்த பொண்ணுக்கு எனக்கு அப்பா மாப்பிள பார்த்தாரு இல்லங்க, அந்த இடத்துல எல்லாம் போய் இந்த பொண்ணு தன்னை பத்தி தப்பா சொல்லுச்சு. அப்ப நான் நினைச்சேன் இந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு. திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்க அப்பன் திருத்தணும்னு ஆசைப்பட்டா அது ஊர்ல எல்லாரும் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பைத்தியம் சொல்லுது. அண்ணே இப்ப அதுன்னு சொல்லட்டா? பேசிட்டு இருக்கிறோம்ல, இது முக்கியமான விஷயம். அத அப்புறம் சொல்லு போ. சரி, இங்க பாருங்க, பைத்தியமோ கீத்தியமோ கட்டின புருஷனாவே இருந்தாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவனை தொடர்றது சட்டப்படி குற்றம். இட்ஸ் கால்ட் அஃபென்ஸ். உடைஞ்ச முட்டை வாயா, குறுக்க பேசினா நாக்க அறுத்துருவேன். அப்படியே உட்கார்றா. மேடம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3ங்க. எங்க இந்த குழந்தைய நீங்க பெத்துக்கும் போது புருஷனை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? இல்லீங்க. வேண்டான்னு தான் சொன்னீங்க. ஆமாங்க. அப்புறம் இந்த 2வது குழந்தைக்கு எப்படிங்க? அப்பவும் வேண்டாம் தாங்க சொன்னேன். இருந்தாலும் சகல விடல, அவரா வந்துட்டாரு. தட் இஸ் பாயிண்ட். எஸ். எங்க இந்த 3வது குழந்தை இது அஃபென்ஸ்ங்க. குறுக்கு பேச அறுத்து முடியாது. அவர் வக்கீல். என்ன வக்கீல்? பெரிய வக்கீல். உட்காரா. எங்க இந்த 3வது குழந்தை எப்படி? அதெல்லாம் எப்படிங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு நாங்க அப்படிதான் வேணான்னு சொல்லுவோம். இப்ப தெரியுதல்ல, இந்த வேண்டாம் தான் அந்த வேண்டாம். உங்க பொழப்பே இந்த லட்சணத்துல இருக்குது. நானத்தை போட்டு சொல்றது. ஏங்க ஊருக்குள்ள எந்த பொம்பளையாவது வாயா வந்து வம்சத்தை பருத்தி பண்ணு வாயை திறந்து கொடுவாளா? அது மாதிரி வேண்டாங்க என்னன்னு சும்மா நேரத்துக்கு சொல்றது. அப்புறம் நம்ம அப்படியே நைஸ் ஆகிச்சு தோல் மேல கை போட்டு அப்புறம் ஒரு மாதிரி நேரத்துக்கு வந்து போக வேண்டியது. அப்புறம் ஏமா ஆகி சட்டி போட்டு பொம்பளை உட்காந்துக்க நான் புளி போட்டா வளர்க்கிட்டு இருக்க முடியும். அண்ணா வயசு போய் எவனா கோச்சம்லாம் பேச நீ சொல்லுங்க. அப்ப எனக்கு மட்டும் வைக்க இருக்காதா? நான் மட்டும் என்ன வயசானவனா? ஓ லொல்லப்பா, உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஏர்ல போன 2 மாடுங்களும் எப்பவுமே ஒன்னா இருந்தது. அதை நாங்க பார்த்து சரி பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்க கிராமத்தாங்க. 1000 வருஷமா எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு எல்லைக்கோடு இருக்கு. அதை மீறி நாங்களும் வரமாட்டோம். அதை தாண்டி நீங்களும் வந்துடாதீங்க. போயிட்டு வாங்க. எல்லாம் போங்க. அட போங்கப்பா. நீ என்னமோ ரொம்ப நேரமா சொல்லணும்னு சொன்னீங்க. நான் வச்சிருந்த மேட்டரை நீங்க சொல்லி இருந்தா அப்பவே பஞ்சாயத்து உடைஞ்சிருக்கும். அப்படியா? அது என்னன்னு சொன்னு பாக்கலாம். ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழைய? ஐயோ, இதுதான் பாயிண்டா? இத சொல்லி இருந்தா பஞ்சாயத்து உடைஞ்சிருக்குண்ணே. சரி நீ போ. சொல்லுங்கண்ணே. வேண்டாம் ராஜா, நீ போ. சொல்லுங்கண்ணே. நீ போமா. சொல்லுங்கண்ணே. டேய் என்ன டெம்ப்ட் பண்ணாதடா. சொல்ல போறியா இல்லையா? டேய் என்ன டென்ஷன் ஆக்காதடா. அடங்கு உட்காரு அவனே. ஏய் எதுக்கு சிரிக்கிற? அழக கட்டினதுக்கு அப்புறம் தான் அம்மா மூஞ்சிலே களை வந்திருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. ஏய் எதுக்கு அவங்கள போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க? அவங்க நம்ம அண்ணனோட சம்சாரம்ல அண்ணன் கூப்பிட வேண்டியதானே?
ஹலோ சுஜாதா அழகிரிசாமி. ஹாய். என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்றீங்க? அழகிரிசாமி அங்க கோவமா இருக்கான், போய் சமாதானப்படுத்துங்க. என்ன இந்த பிள்ளைக்கு தான் அழகிரிசாமி பிடிக்கல இல்ல, அப்புறம் ஏன் போய் சொல்றீங்க? இந்த அம்மா யாரா? அழகிரிசாமி பொண்டாட்டி. அவன் எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் இந்த அம்மா போயிட்டு ஆகணும். நம்ம ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, அதானடா. ஏய், அந்த வேலைக்கார கூட இருக்கிற திமிரா எல்லாரும் சேர்த்து வெளிய அனுப்பிச்சிடுவேன். எஸ் மேடம், நாங்க எல்லாம் வேலைக்காரங்க தான். உன் புருஷன் அழகிரிசாமி வேலைக்காரன் தான். அப்படின்னா அவன் பொண்டாட்டி நீங்க வேலைக்காரி தானே? எங்க போறதுனாலும் சேர்ந்தே போங்க. ரொம்ப சிலுத்துக்காதம்மா. தலையை அள்ளி முடிஞ்சுட்டு அழகிரிசாமிக்கு போய் கால் அமுக்கி விடு. இல்லன்னா நேத்துக்கு மாதிரி பெரிய இளநியா கொடுத்து அனுப்புவோம். டேய் பாப்பா, இளநீ ரெடியா? ரெடி பாப்பா. என்னமா பண்ற? எனக்கு நானே தீ வச்சு கொளுத்திக்க போறேன். ஐயோ வேணாமா, சொன்னா கேளுமா. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். போ இங்க இருந்து. ஐயோ அழகு அழகு. முடியாது. உன்னால நான் படுற அவமானத்தை விட சாகிறதே மேல. வெளியே வந்து பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஒரு வேலைக்கார கை என் மேல பட்டுதோ, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த உடம்பு? சுஜா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. இருபாரு, தாலி கட்ட புருஷங்கிற பொருள் உன தொட்ட. அது தப்பா இருந்தா சொல்லிடுமே, நான் தொடர மாட்டேன். தயவு செய்து வெளியே வா. தொட மாட்டேன்னு சொன்னிய, அந்த வாக்க காப்பாத்துறியா? காப்பாத்துறவா? அப்ப எந்த நிலைமையிலும் மீற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா மீற மாட்டேன். போடுமா. கொஞ்ச நாள் நீ எங்கேயாவது போயிட. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இங்கே இருந்து மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறத விட எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, நில்லுங்கம்மா. நீங்க அடையாளம் தெரியுதா ஐயா? தெரியுது. என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா ஐயா? பெத்த பிள்ளைய கண்ணில கூட காட்டாம விட்டுட்டீங்களே. என்ன மன்னிச்சிருக்குமா. அந்த பாவத்துக்கு தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்க மகன் வந்த உன்னதான் நான் தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. நான் சந்தோஷமா இருந்தேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. உங்க மகனை கேட்டீங்க. நான் சுயநலக்காரன் ஆயிட்டேன். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து கேட்டிருந்தா கூட நான் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு சகுனம் சரியில்லையே. விதி வழியிடம். அதனுடைய சின்ன சின்ன செய்கைகளுக்கும் அர்த்தம் இருக்கு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உன்னை விட்டு போயிடுமோன்னு நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அதை பறி கொடுத்துடாத. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பறிபோக விட மாட்டேன் சாமி. ஐயா வணக்கம் ஐயா. என்ன தெரியலீங்களா? நான் தான் குழந்தைய அடகுக்கு வச்சுட்டு போனவன். இந்த பாவிக்கு இப்பதான் குழந்தைய திருப்ப முடிஞ்சது. இந்தாங்க ஐயா பணம். என்னம்மா வளர்ற? வாசப்படியில விட்டுட்டு போன குழந்தைய எத்தனை வருஷம் கழிச்சு வந்து தேனா அது இங்கே இருக்கும். என்னையா சொல்றீங்க? என் குழந்தை இங்க இல்லையா? உன் குழந்தை இங்க இல்ல. நீ போமா. ஐயா உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போமா. ஐயா சுயநலம் என் கண்ணை மறைச்சிருச்சு. தாயும் மகனையும் பிரிச்சு இப்ப நான் பாவியாயிட்டேன்.
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைக்கு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. நீங்க வளர்த்த என் பிள்ளைக்கு உங்க பொண்ணையே கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அதுலயே நீங்க பெரிய மனுஷன்னு நிரூபிச்சிட்டீங்க. கல்யாணம் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் ஐயா. அப்படியா? உங்க மகன் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே. இல்ல, அவன் என் மேல ரொம்ப கோபமா இருக்கான். குழந்தைய வேணான்னு விட்ட குந்தி தேவி தெய்வம் ஆயிட்ட, திருப்பிக்கலான்னு விட்டேன்னா பாவி ஆயிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சரியாயிடும். வேணா ஐயா, நான் தான் விட்டுட்டு போனேங்கிற நினைப்பிலேயே அவன் இருக்கட்டும். நான் அங்க வந்தா நீங்க தான் எங்களை பிரிச்சீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். என் மேல இருக்கிற கோபம் உங்க மேல திரும்பிடும். அவனுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடும். இவ்வளவு நாள் நான் தனியாவே இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு போறேன். என்னால உங்க உறவு கெட வேண்டாம் ஐயா. இவ்வளவு நாள் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட வேணாம், அதுக்காவது நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அப்படின்னா வேலைக்காரியா வரேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் அவனோட அம்மான்னு தெரியக்கூடாது. இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா வரேன் ஐயா. ஐயா, இவங்கதான் அழகோட மம்மிங்களா? இவ்வளவு பெரிய உண்மையா அழகிட்ட மறைக்க போறீங்களா? சில நல்ல விஷயங்களுக்காக சிலதை மறைக்க தப்பு இல்ல. இத வெளியே சொன்ன என்ன நடக்கும் என்ன தெரியுமா? நடக்கும்? உன்னை வேலையை விட்டு நீக்கி விடுவேன். ஆமா, இது பெரிய கம்ப்யூட்டர் வேலை. இங்கேயும் மாடுதான் கழுவுற, இன்னொரு இடத்துலயும் மாடுதான் கழுவு போறேன். மோட்டர் செலவு மனம் கொடுப்பா. நேத்தாப்ப அது இன்ஜின் அளவுக்கு ஹோட்டல் தான் மிஞ்சிட்டு இருக்கு. உனக்கு மெக்கானிக் தெரியல கொடு. அழகு, இவங்க வேலைக்காரிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஐயா கிட்ட வேலை கேட்டேன். எல்லா வேலையும் செய்வேங்க. வேலை கொடுப்பீங்களா? உங்களுக்காக மத்தவங்க வேலை செய்ய வேண்டிய வயசுல எங்களுக்காக நீங்க வேலை செய்யணுமா? அம்மா அம்மா, என்னமா அவங்க கஷ்டத்தை நினைச்சு ஏதோ அழுகுறாங்க. அவங்க இங்க இருந்தாங்கன்னா சுஜாவுக்கு உதவியா இருக்கும் என்ன கூப்பிட்டு வந்தேன். வாங்க. என்ன அழகு பாக்குறேன்? என்ன எங்க அம்மா இப்ப இருந்தா இப்படி இருப்பாங்கல்ல? ஆனா அவங்க இந்த மாடை இழுத்து காட்டுறான். வாங்க சுஜா, எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்க மருமக திமிர பாத்தீங்களா? எஜமானி அம்மா தானே, அவங்க அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஐயோ, என்னால வாயை கட்டிட்டு இருக்க முடியலையே. நீ இருக்கணும், அப்படி இல்ல இந்த வீட்டுல இருக்க முடியாது. பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, மாப்பிளைக்கே பொண்ணு பிடிச்சாச்சு, தட்டை மாத்திர வேண்டியதானே? ஏன் தட்டை மாத்திரீங்க? அவங்க தட்டை அவங்களே வச்சுக்க வேண்டியதானே? சும்மா இருக்கு மாப்பிள. இருட்டுங்க. எங்கடா வந்த? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் பேச தெரியாது, எல்லாம் நான் பேசிக்கிறேன். இதான் பொண்ணா? டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தன் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான். அத வாழ்த்திட்டு போ, கெடுத்துறாத. இருங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். மாப்பிளைக்கு என்ன போடுறீங்க? 5 பவுன் போடுவோம். 5 பவுனா? டேய் போதுண்டா. சும்மா இருங்க, உங்க பழம் உங்களுக்கு தெரியாது. மாப்பிளை சொக்க தங்கம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிளை கிடப்பாரா? எந்த கிட்ட பழக்கம் இல்லையா? எப்பாவது வெத்தலாவுக்கு போடுவாரு. வெத்தலவாக்கு மட்டும் தானா? எப்ப போட மாட்டாரு, எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு. சிகரெட் குடிப்பாரா? எப்ப குடிக்க மாட்டாரு, எப்பா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு அதுவும் உண்டா? எப்பாவது வெட்டு குத்து இருங்க பேசுவோம். மூணு சரியில்லைன்னா அப்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு என்ன சீர் கொடுக்க போறீங்க? கிணத்துல போட்டு சொல்லலாம் இல்லவே, உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். ஐயோ, யார பார்த்தா செருப்பால் அடிப்பேன்? எங்க ஊர்ல வந்து என்ன காசு பேசுறா? நாளா கல்யாணம் ஆகல, என்ன ஊச்சரா? போடா வாடா. அண்ணே, இந்த பொண்ணு லட்டானே, இதை விட சூப்பரான பொண்ணு கட்டி வச்சிருக்கேன். என்னன்னு சொல்றீங்க?
ஏன் அழுகுறீங்க? அண்ணே, நான் ஏதாவது தப்பு இருந்தா என்னை அடிச்சிருங்க அண்ணே. அண்ணே, என் முகத்தை பாருங்க அண்ணே. அண்ணே, பாருங்க அண்ணே. என்ன இவ்வளவு தூரம் சொல்ற கேட்காம போயிட்டே இருக்கீங்களா? அழகு, நான் என்ன திரும்பி வராத ஊருக்கா போறேன்? மனசு சரியில்லை, கொஞ்ச நாள் தானே வந்துடுவேன். அழகுக்கு அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் பிராய்ச்சித்தை தேட போறேன். அழகு, இனிமே இவங்க உனக்கு அம்மா மாதிரி என்ன அம்மாவே தான். நான் வரேன். ஐயோ, ஏமா வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்க? கொண்டாங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியுமாப்பா? சரி, உங்களால என்ன வேலை முடியுதோ அதை பண்ணுங்க. அண்ணா இங்க வாங்க, பிடிங்க, கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த இதை நீங்க எடுத்துட்டு போங்க. அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்திருந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிருந்தேம்மா. நான் உங்களை இந்த ரோடு போட்ட இடத்துல உங்களை பார்த்தேன்ல. ஆமா, உங்க மகன் கிடைச்சிட்டானாமா? கிடைச்ச மாதிரி. அப்படியா? இப்போ எங்க இருக்காரு? இங்கதான் பாருக்கா. எங்கேயா இருக்கா? எனக்கு என்ன உனக்கு என்ன? அட நீ வாப்பா. என் மகன் கிடைக்கிறதுல உனக்கு என்னப்பா அவ்வளவு சந்தோஷம்? 2 பேருமே தேடிட்டு இருக்கம்மா. யாருக்கு முதல்ல கிடைக்கிறோ அவங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க வேண்டியதானே? சரிதானே? என்ன மாமா, என்ன நாளைக்கிட்ட விட்டுட்டு எங்க அப்பா புண்ணியம் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. நான் சொன்னது என்ன செஞ்சீங்க? வக்கீல் வர போறாரா இல்லையா? எனக்கு மட்டும் என்னம்மா, உங்க 2 பேரையும் சீதாராமன் மாதிரி சேர்த்து வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை. விலைக்கு ஒண்ணு தான் பாக்குறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. காலங்காத்தால வக்கீல் வராரு, அவர்கிட்ட பேசி அவங்கிட்ட இருந்து உன்னை அத்து விட்டுறேன். ஐயா, அவங்கதான் சின்னவங்க, விவரம் தெரியாம பேசுறாங்க. நீங்க வயசுல பெரியவங்க, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றீங்களே. இத பார், வேலைக்காரியா ஒழுங்கு மரியாதையா வேலையை பார். இன்னும் இந்த வீட்டுல தூசு துரும்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. கரடி காண்டாமிருகம் எல்லாம் பேசும்போது இந்த அம்மா பேசக்கூடாதா? இந்த அம்மா யார் தெரியுமா? அதுக்கு இல்லம்மா, வயசுல பெரியவங்க சொன்னா கேட்டுக்க வேண்டியதானே. யோ, எங்க குடும்ப விஷயத்துல தலையிறதுக்கு நீ யாரியா? எதுப்பா குடும்ப விஷயம்? புருஷ முன்னாடி சேர்த்து வைக்கிறதா? எப்ப பார்த்தாலும் திண்ணையில உட்காந்துட்டு அறுத்து விட்டுருவேன், துரத்தி விட்டுருவேன், விரட்டி விட்டுருவேன் பேசுறதா? ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாயாது. இது பாருமா, என்ன உன் வீட்டு வேலைக்காரெல்லாம் மரியாதையில பேசுறான். இதெல்லாம் கேட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்குமா? உட்காராத, எந்திரிச்சு குடுக்கணும்னு ஓடி போயிரு. அம்மாடி, சொல்லவே கஷ்டமா இருக்குதுமா. அந்த அடுக்கு பயலோட வாரிசு உன் வயிற்றுல வளருது. அழகு, வேண்டான்னு நீங்க நினைச்சத ஆண்டவன் வேற மாதிரி நினைச்சிட்டான். பட்டு போயிடும்னு நான் பயந்த சந்ததி தழிச்சிருச்சு. அண்ணா, எவ்வளவு வேலையை பாருங்க, சும்மா பாருங்க. அழகு, அழகு, கை கொடுமா. என்ன நீ 6 அடிச்சிட்ட, நீ அப்பா ஆயிட்ட. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, வைத்தியர் வந்து உன் பொண்டாட்டி கையை பிடிச்சு பார்த்துட்டு கர்ப்பா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. எப்படின்னா அது? உன் பொண்டாட்டி கர்ப்பானது போய் எங்க கேக்குற? உனக்கு தானே தெரியும். ஏன்னா குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? அமெரிக்கான்னு வைக்கி, இல்லன்னா ரஷ்யான்னு வைக்கி. என்ன ஊர் பேரை வைக்கிறீங்க? பழனி, திருப்பதி, மதுரைன்னு வைக்கிறீங்களா? இதெல்லாம் ஊர் பேர் இல்லையா? ஒண்ணு ஊரை பேரா வைக்கிறீங்க, இல்லன்னா பேருக்கு முன்னால ஊரை வைக்கிறீங்க. திருப்பூர் பாலு, கும்பகோணம் கோவிந்தசாமி, 4 காசு கைக்கு வந்தா பொள்ளாச்சியார், திண்டுக்கல்லார், காரைக்குடியார்னு வச்சுக்கிறது இல்ல. நான் போறேன், நீங்க வந்து என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? 1 மாசம் நம்ம பண்ணைக்கு லீவு, யாரு வேலைக்கு வராதீங்க, ஓடி போயிருங்க. இன்னும் பாத்துட்டு இருக்கிற? அதான் சிக்னல் கிடைச்சிருச்சுல, போய் அள்ளிக்க. இல்லிக்க, சரி கிள்ளிக்க.
என்னைய அது உண்டாயிருக்கான்னு சொன்னதுக்கே உதட்டு புடிச்சு கடிச்சு வச்சுட்டேன். இனி குழந்தை பிறந்தேன்னு சொல்லி இருந்தா குழந்தை விட்டுட்டு எனக்கு மொட்டை அடிச்சு காது ஊத்திட்டு போட்டிருக்கேன். சும்மா போப்பா.